ஓம் மகாகணபதியே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகம் எண் 88 விஷ்ணு சஹஸ்ரநாமம். சுலபஹ சுவ்ருதஹ சித்தஹ சத்ருஜித் சத்ருதாபனஹ ன்யக்ரோதோ உதும்பரோ அஸ்வத்தச்சாணூராந்திர நிஷூதனஹ. பார்க்கலாம் இத. சுலபக சுவாமி சுலபகர் தான், ரொம்ப சரளம் தான், ரொம்ப சுலபமா அவரை பார்க்கலாம். அவரும் நம்மள சுலபமா பார்ப்பார். யாரை பார்க்கலாம்? யார பக்தியோடையும் யாரு வாழ்க்கையில உண்மையாக நேர்மையாக நடந்து கொள்கின்றார்களோ, அன்பாக தானம் அனுஷ்டானங்கள் எல்லாம் ஆச்சரித்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர் சுலபம்தான். உடனே கூப்பிட்டா ஓடி வருவார். அவரும் சுலபமா நம்மளை பார்த்துட்டு இருப்பார். நமக்கும் அவருக்கு சுலபம் தான், ரொம்ப சுலபம் தான். ஆனா நம்மளுடைய கையில தான் எல்லாமே இருக்கு. அவர் எப்படி சுலபமா இருக்கணும்னு நம்ம தான் நம்மளுடைய அழுக்க எடுக்க வேண்டி இருக்கு. சுலபஹ சுவ்ருதஹ. பிரதிஜா பீஷ்மம்பா. விரதங்கிறது நம்ம சத்திய பிரமாணம் சொல்லுவா. சாட்சி சத்திய விரதம். சூங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உபசர்க்கம் 22 உபசர்க்கம் மங்களகரமான வார்த்தை. சூங்கிறது விரதங்கிறது சுவாமியோட சத்திய பிரமாணம். என்ன சத்திய பிரமாணம்? நம்மளை ரட்சிப்பார். அந்த சத்திய பிரமாணம் தான். விரதக தான் அவர். எல்லா விரதங்களிலையும் அவர் நம்பர் 1, 1ஆம் நம்பர் தான். அதற்கு மேல விரதங்கள் அவரை மாதிரி யாராலையும் எடுக்க முடியாது. அளவற்ற விரதம் சுவிரதம், நல்ல மங்களகரமான விரதம். என்ன விரதங்கள்னா நம்மளை ரட்சிக்கிறத விரதம். அவ்வளவு நம்மளை ரட்சிக்கிற விரதம். அந்த விரதக நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். விரதங்கள் நம்மளும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவர் சுவிரதக. சித்தக. சித்தங்கிறது திருமூலர் அழகா நிறைய பாடியிருக்காரு ஸ்லோகங்கள். தமிழ்ல நீங்க பார்த்தோம்னா எல்லாருமே சித்தி அடைஞ்சுட்டாருன்னா, அந்த சிவனோட சேர்ந்துட்டாருன்னா அவ்வளவுதான். எல்லாமே ஒளிமயமான மங்களகரமான ஆனந்தம். மகிழ்ச்சி வேற, ஆனந்தம் வேற. பிளிஸ் வேற, ஹாப்பினஸ் வேற. ஹாப்பினஸ் நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்கிறது. நம்ம ஒரு பெரிய வேலை கிடைச்சிருந்தா ஹாப்பியா இருப்போம். ஆனா அது ஆனந்தம் கிடையாது. ஆனந்தங்கிறது எந்த ஸ்திதியில நம்ம போய் இருக்கோமோ, மங்களகரமான மனசுல ஸ்திதி, அதுல ஆனந்தத்துல மகிழ்ச்சியும் தெரியாது, துக்கமும் தெரியாது. தட் இஸ் பிளிஸ்ங்களாம். அந்த சித்தக அவர். அந்த சித்தியை கொடுக்கக்கூடியவர். சுப்ரீம் ரியாலிட்டி, பரமாத்மா. அந்த நிலை தான் எல்லாருமே இப்ப வானங்கிற ரிஷிகள்லாம் எல்லாம் பரமாத்மா நிலை தான். அதுதான் தெய்வம், சுப்ரீம் ரியாலிட்டி. அதுதான் துரியா அப்படின்னு சொல்லுவா மாண்டூக்கிய உபநிஷத்துல. சத்ரு ஜித். சத்ருங்கிறது தெரியும், விரோதிகள். ஜித் சத்ருவை வெல்பவர்னா சத்ருத்துவத்தை. நம்ம அவரை தியானம் பண்ணிட்டோம்னா சத்ருன்னு அவர் கொல்ல மாட்டார். சத்ருத்துவத்தம், அதாவது விரோதத்தை அவர் கொல்லுவார். அவ்வளவுதான், எடுத்துருவார். அதை நமக்கு வெற்றிகரமாக. ஜித்துங்கிறது வெற்றி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஜி தாத்து வெற்றி. ஜீதேகா ஹிந்தியில கூட சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால விஜயம். எதுல விஜயம்? சத்ருத்துவத்திலேருந்து நம்மளை எடுத்துடுவார். அதனால்தான் அவரை சத்ரு ஜித்துங்கிறார். நமக்கும் சத்ரு வரமாட்டா, நம்மளும் மற்றவங்களுக்கு சத்ருவா ஆயிட மாட்டோம். அப்ப அதுல இருந்து வெற்றி. சத்ரு தாபனக. இந்த தாப்பங்கிறது நம்ம தமிழ் வார்த்தை தான் இல்லையா? ரொம்ப வெப்ப தட்பம் அப்படிங்கிறோம். தாப்பங்கிறது தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு. தாப்பங்கிறது சம்ஸ்கிருதத்துல டெம்பரேச்சர். அதோடைய வெளியில இப்ப ரொம்ப சூடா இருக்கு, என்ன டெம்பரேச்சர்லாம் நம்ம கேட்கறோம் சாதாரணமா. தாப்பம் என்ன தாப்பம் இருக்கு? 100 டிகிரி இருக்கா, 150 எல்லாம் கேட்கறோம். தாப்பங்கிறது சூரியனுடைய கதிர்களால வரக்கூடிய உஷ்ணம். அதான் அதோடைய மூல அர்த்தம். ஆனா சத்ருவ தாப்பனம்னா சத்ருத்துவத்தை அவர் எரிச்சுடுவார்னு அர்த்தம். எந்த விரோதிகளும் நமக்கு வரமாட்டா. விரோதத்துவம் வராது. யாரை கொண்டும் விரோதத்துவம் வராது. நம்மளும் யாருக்கும் விரோதிகள் ஆக மாட்டோம். அந்த விரோதத்துவத்தை அப்படியே எரிச்சுடுவார் சுவாமி. எரிச்சுடுவார்னா சூரியனோட கதிர்களை கொண்டே எரிச்சுடுவார்னு அர்த்தத்துல பீஷ்மபிதாமர் அழகா வளர்க்கிறார். அவ்வளவுதான். அழகா அதை எடுத்து கூறுகின்றார் அவர். அவ்வளவுதான். சத்ரு தாபனக. நியக்ரோதக. சுவாமி நெக்ரோதக. நியக்ரோதகனா என்னன்னா அதக அப்படின்னு பிரிச்சல்னா அது கீழன்னு அர்த்தம். அதகங்கிறத ஊர்த்வாய நம அதராய நம சந்தியாவந்த மந்திரத்தில் எல்லாரும் சொல்லுவோம். ஊர்த்வாய நம அதராய நம அந்தரிக்ஷாய நம பூமியை நம அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஊர்த்வன்னா மேல, அதரன்னா கீழே. சரி, அதக கீழே. இந்த நியம நீங்க என்ன பண்ணணும்னா நீ பிளஸ் அக்ரஹ பிளஸ் அதக
அந்த அக்ரஹ பிளஸ் அதஹ அதான் அக்ரோதஹ. ராமஹ ஜெயதி ராமோ ஜெயதி. அதஹங்கிறது கீழே, அக்ரங்கிறது ஃப்ரண்ட் மேல எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நேர நமக்கு முன்னாடி அப்படி ஃப்ரண்ட் மேல மேல கூட சொல்லலாம் அக்ர. இந்த நீ அந்த நீயும் ஞா வந்துடும், ஞ அப்படின்னு வந்துடும். நீ வந்து அதுக்கு எண் சந்தின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அந்த எண் சந்தி வந்துருச்சுன்னா அது ஞ அப்படின்னு வரும். அப்ப சுவாமி என்னத்தினால சொல்ற மகாவிஷ்ணுவ ஞக்ரோதகன மேலையும் கீழையும் அதிகம். நீ வந்து ஒரு உபசர்க்கம், ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது. அது நீ அந்த அக்ரஹக்கும் அதஹக்கும் நீ ஞ அது வந்து எண் சந்தி மூலமாக நீ ஈ வந்து பிகம்ஸ் யன்னு ஆயிடும், ஈன்னு ஆயிடும். இதெல்லாம் எண் சந்தி, இதெல்லாம் கன்ஜாயின்மெண்ட்ல அதாவது கூட்டு சேர்க்கையில வரும் சம்ஸ்கிருதத்துல. பேரே எண் சந்தின்னு சொல்லுவோம் நாங்க. அதனால அழுத்தமா சொல்றது நெக்ரோதகனா உயரம் கீழனா இல்ல மரங்களை விருட்சங்களை தான் அவர் அந்தரிக்ஷத்தை தான், அதாவது இந்த சுத்தி வர இருக்கிற அந்த பசுமைகளையும் அந்த மலைகளையும் காடுகளையும் தான் அவர் உயரமானவர். கீழே அதே மாதிரி இருக்கார். மேல மட்டும் இல்ல, ஒரு ஆலமரம் எடுத்தனால மேலும் உயரமா இருக்கு, கீழே வேறும் கீழே அடியில போயிருக்கும். அதுதான் இதோடைய மூல அர்த்தம். நீ பிளஸ் அக்ர பிளஸ் அதஹ. அக்ரஹ ஃப்ரண்ட், அதஹ கீழே, அக்ரஹ ஆல்சோ மேல, நீ ஜாஸ்தி ரொம்ப அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ எல்லாம் அந்த ஆலமரங்கள் அந்த விருட்ச மரங்கள் தான் சொல்றது. பார்க்கலாம் அடுத்தது எப்படி வருதுன்னா உதும்பரக. உதும்பரகம் இதே தான். உதும்பரங்கிறது இதே தான். இந்த என்ன சொல்லுவா, இந்த அரச மரம், இந்த பீப்பிள் ட்ரீ எல்லாம் சொல்றா இல்லையா, பெரிய மரங்கள் இதெல்லாம். இப்போ ஆகாசம் வரைக்கும் எட்டக்கூடிய மரங்கள் தான் உதும்பரக. உதும்பர மரத்துல இருந்து நிறைய இதெல்லாம் பண்ணுவான் சாஸ்திர பிரகாரம். இதெல்லாம் ஹிமாலய பர்வதங்கள்லாம் இருக்கு. சுவாமி அவர் சொல்றதுனால ஆகாசம் வரைக்கும் எட்டுறாரு சுவாமி. அந்த உதும்பர மரத்தை அந்த காலத்துல எல்லாம் 6000 7000 வருடங்களுக்கு முன்னாடி மகாபாரத காலங்கள் எல்லாம் ரொம்ப உயரமா மரங்கள்லாங்கிறது. நம்ம இப்போ சபரிமலை காடுகளுக்கு எல்லாம் போறதா, ஹிமாலயஸ்க்கு நீங்க போனாலும் பார்க்கலாம், உயரமா இருக்கும். அதை விட 12 இப்ப இந்த ரசாயன பொருட்கள் வந்ததுனால, பொல்யூஷன் மாசு எல்லாம் வந்ததுனால கொஞ்சம் எல்லாத்துக்குமே எல்லாம் ஒரு இதா தான் இருக்கும். அந்த காலத்துல இயற்கை வளம் ஜாஸ்தி. உதும்பரக சுவாமி அப்படி வர்ணிக்கிறார். அந்த இயற்கையை வச்சு சுவாமியை வர்ணிக்கிறார். இப்பதான் அதனாலதான் மனுஷனுக்கு புத்தி வருது, மரங்களை வெட்டக்கூடாது, மரத்துலயும் சுவாமி இருக்காருன்னு. அவர் அந்த மாதிரி சுவாமிகள் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாவ. இப்ப பாருங்க அஸ்வத்தகங்கிற. அஸ்வத்தக இது பெரிய அஸ்வத் மரம்னு சொல்லுவா. இப்ப உதும்பரகான்னு நம்ம எடுத்தோம்னாக்கா நீங்க வேணா நீங்க இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லலாம். அத்தி மரமும் வரும். நெக்ரோத அத்தி மரமும் கீழையும் மேலேயும் போகும், உதும்பரக அப்படின்னு சொல்லலாம். அத்தி மரத்துல இல்லைன்னா அரச மரத்துல தான் புத்தருக்கே, அது ஆங்கிலத்துல பீப்பிள் ட்ரீம்பா, அங்கதான் அவருக்கு ஞானம் வந்தது. அப்ப அஸ்வத்தக அஸ்வத் மரம் தான். இதெல்லாம் நம்ம எப்படி வேணா சொல்லிக்கலாம். அந்த அஸ்வத்த வந்து சம்ஸ்கிருதத்துல ஒரு அர்த்தம் இருக்கும், அதனால வேற சில ஆங்கிலேய அர்த்தங்கள் பீப்புள் ட்ரீ அப்படி இப்படிலாம் சொல்லுவான். அஸ்வத்தக மரமே அது ரொம்ப அஸ்வத்தாமா ஹதக்குஞ்சரக நம்ம இது கூட வரும். அவன் பேரே அஸ்வத்தாமன் தான், துரோணாச்சாரியருடைய புள்ள பேரு. அஸ்வத்தகன்னு அவ்வளவு ஆழமான மரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த விருட்சங்கள் அந்த அந்தரிக்ஷத்தை அப்படியே சொல்லி காட்டுறார் பீஷ்ம பிதாமகர் இவாளுக்கெல்லாம், யுதிஷ்டருக்கெல்லாம். சாணு ராந்திர நிஷூதன. இது எப்படின்னா, சாணூரன் ஒருத்தன் இருந்தான், ஒரு அரக்கன். அனுராகு அனுரான்னு சொன்னாலே எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுப்பான். அவன் வந்து பெரிய மல்யுத்த வீரன். அவன் சாணூரன். அரக்கன்னு சொல்றோம், ஆனா அந்த காலத்துல மல்யுத்தம்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாருமே சத்திரியா நிறைய இருந்திருக்கா ராஜவம்சத்துல. அப்போ இந்த சாணூர் அண்ட் அனூரன் அவன். அண்ட் இஸ் ஆல்சோ அனூரன்னா எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் கொடுப்பானா அந்த மல்யுத்தக்காரன். பட் சில பண்டிதாளுக்கெல்லாம் அவன் அரக்கன், அவன் அப்படி இப்படின்பா. அரக்கன் தான் அவன், ஆனா அவன் மல்யுத்த வீரன். அரக்க சுபாவம் இருக்கலாம். சாணூரன் சாணூராந்திர. இந்த ஆந்திரா வந்து மல்யுத்தன்னு கிடையாது, நான் அதுல ஒத்துக்கல. ஆந்திர பிரதேசத்துல இருந்து, ஏன்னா திராவிட பிரதேசங்கள் நிறைய சொல்றா அவளே. சம்ஸ்கிருதத்திலே திராவிடம்னு மீனிங் அர்த்தமே இருக்கு. அதாவது தெலுங்கானா, இந்த ஆந்திரா, கோவா, தமிழ்நாடுன்னு சரியா அந்த காலத்துல சொல்றது இல்ல, பட் தமிழ்நாடு இருக்கலாம். இந்த ஆந்திர தேசத்திலேருந்து வரக்கூடிய அந்த சாணூரன். சாணூரன் நிஷூதனக. சூதனகங்காலே கொல்லுதல் அர்த்தம், மரணம் கொடுத்தல் அர்த்தம். நிஷூதனா ஒரு நீ ஒரு உபசர்க, ஒரு அழுத்தமா நன்னா கொண்டுட்டார்னு சொல்ற மாதிரி. அந்த அந்த சாணூர அந்த அரக்கனை சுவாமி வதம் பண்ணினார். அந்த வதம் பண்ணினப்பட்டவர் சாணூராந்திர நிஷூதனக அப்படின்னு ஒரு அர்த்தம். ஒரு நவுன் ஃபார்ம்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல, பெயர் சொல்னு. சிறப்பு பெயர் சொல்லே போட்டுக்கலாம் சுவாமிக்கு. சாணூராந்திர, ஆந்திர தேசத்துல இருந்து வரப்பட்டவன் தான். ஆந்திர தேசமே அந்த காலத்துல இருந்தது. திராவிட தேசம், ஆந்திர தேசம் தான் சம்ஸ்கிருதத்துல உண்டு வார்த்தைகள்.
அதனால அது இந்த ஆந்திர வந்து வேணா இந்திரக கூட சொல்லலாம். இந்திரன் இந்த எப்ப பார்த்தாலும் இந்திரபுரம் ஹோல் டே ஆதினம்னு சொல்ற மாதிரி அது அந்த பேர்களுக்கெல்லாம் அந்தந்த இடத்துல அந்தந்த பக்தாள் வைக்கிற பேர்கள் தான். சோ சாணூராந்திர நிஷூதனங்கிறது இதான் அர்த்தம். இப்ப நம்ம இத முழுக்க பார்த்துடலாம், என் குறிப்புகளை பார்த்துடலாம். சுலபக 817, சுவிரதக 818, சித்தக 819, சத்ருஜித் 820, சத்ரு தாபனக 821, நியக்ரோதக 822, உதும்பரக 823, அஸ்வத்தக 824, சாணூராந்திர நிஷூதனக 825. दीर्घायुष्मान भव, दीर्घ सुमंगली भव, सर्वव्याधि निवारण प्राप्तिरस्तु, सर्व ऐश्वर्यम अभिवृद्धिर्भवतो, सर्वमंगलानि भवन्तो, तथास्तु तथास्तु तथास्तु।